வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. அதாவது எப்பயுமே கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில தொடர்ச்சியா உங்க பதிவுகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மாட்டு பண்ணைக்காரங்களுக்கு ஒரு மாட்டு பண்ணையிலிருந்து மாடு எடுக்க வந்திருக்கிறோம். சரிங்க. திருப்பூர் கஸ்டமரு. ஓகே. அவங்களுக்கு நம்ம மாடு எடுத்து தரணும். சரிங்க. அதனால அவங்க பண்ணையில ஒரு 40 மாடு இருக்குது. இன்னைக்கு ஒரு 15 மாடு வேணும்னு வந்திருக்காங்க. அதனால அவங்களை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த பண்ணையில மாடு நிறைய இருக்குது. ஓகே. இருந்தாலும் நம்ம இதுல ஒரு 5 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இப்போ நம்ம வாங்கி இருக்கிறோம். சரி. ஸோ இன்னைக்கு வந்து எந்தெந்த மாதிரியான மாடுகளை? இன்னைக்கு ஹெச்எஃப் கொஞ்சம் ஹெச்எஃப்லயே ஒரு 90% உள்ள ஹெச்எஃப். சரி. அப்படி எல்லாமே கொஞ்சம் வெயில்களுக்கு இதுக்கு தாங்குற வேறு எடுத்திருக்கோம். சரி. இந்த 5 மாடு எல்லாமே செனை தான். இன்னும் இதெல்லாம் ஒரு டாப் குவாலிட்டியா ஒரு 30 லிட்டர் முடி இங்க கறக்கிற மாடு. அதெல்லாம் ஒரு 20-25 கறக்கிற மாடுகள் எடுத்திருக்கோம். சரிங்க. ஸோ இதெல்லாம் நல்ல ஒரிஜினாலிட்டியாவே தெரியுதுங்க. ஆமா, நல்ல பிரீடுங்க. மாடுகளை பாத்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ வந்து கொஞ்சம் அந்த தீனி இல்லாதனால கொஞ்சம் இதா இருக்கு. இல்ல ஓரளவு மாடு பார்த்தா கழுவி இருக்காங்க. அந்த மாதிரி தான் தீனி போடுவாங்க. சாயங்காலம் தான் எல்லாம் தீனி போடுவாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாடுகள்ல எந்த அளவுக்கு கறக்கும்னா அந்த இதை பத்தி இந்த மாடு 30 லிட்டர் முடி எதிர்பார்க்கலாம். நல்லா பாங்க பண்ணா அவங்க ஃபார்ம்காரங்க தான். அதனால ஒண்ணு நம்ம புதுசா சொல்லணும்னு இல்ல. சரிங்க. அவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு 20-25 முடி எடுக்குங்க பால். சரிங்க. சரி, ஒன்னொன்னா லைனா பாக்கலாங்களா? பாக்கலாம். இன்னைக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள் எடுத்து பாக்கலாம். ஹெச்எஃப்ல 2வது ஈத்து நல்ல மடி செட்டு. இன்னும் மடி வைக்கும், ஃபுல்லோடு வைக்கும். எப்படி அந்த 30 லிட்டர் கேரண்டி. 30 லிட்டருங்க ஒரு 27 லிட்டர் 28 லிட்டராச்சும் கேரண்டியா கறக்கும். சரி. நல்ல நோட்டத்துல உள்ள மாடுக. இதெல்லாம் வந்து தலைச்சனு. இதை வந்து ஃபர்ஸ்ட் தலைச்சனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 17-18 பக்குவம் பண்ணா ஒரு 20 முடி. இந்த ஈத்து இல்லைன்னா அடுத்த ஈத்து நல்லா கறக்கும். இதெல்லாம் செனை மாடுங்க. இதெல்லாமே ஒரு 20 லிட்டர் முடி எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு 20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். இது இன்னும் ஒரு டைம் இருக்குது. இன்னும் டைம் வச்சு போல ஒரு 18-20 லிட்டர் எதிர்பார்க்கலாம். கேரண்டி 15-17 இப்படி முன்ன பண்ணா இருக்கும். மொத்தம் இந்த 5 மாடு எடுத்துருக்குது. இன்னும் மாடுகள் நிறைய இருக்குது. இன்னும் செட்டுக்குள்ள எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு செலெக்ஷன் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாடு விலை பேசியிருக்கோம். இன்னும் விலை படியில. படிஞ்சா இதுல இந்த பண்ணையில ஒரு 7 மாடு எடுப்போம். கண்டிப்பா. அடுத்த பண்ணையில ஒன்றும் பார்க்க போகணும். ஆனா இப்ப ஆவரேஜா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான மாடுகள்லாம் என்ன ரேட்டு வருது? இன்னைக்கு நல்ல மாடு எடுக்கணும்னா 80,000 1 லட்சம் லட்சத்துக்கு மேல. மேக்சிமம் லட்சத்துக்கு மேல. ஹெச்எஃப் மாடுன்னு எடுத்தாவே லட்சத்துக்கு மேலதான். சரி. அப்படிதான் இருக்குது. சும்மா நம்ம வந்து 70 ரூபாய்க்கு கிடைக்கும் 60 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம கஸ்டமர் வர சொல்லி அங்க 1 லட்சம் 1.5 லட்சம்ங்கிறது இல்லை. நம்மளது எப்பயுமே ஓப்பன் டாக் தான். நல்ல ஹெச்எஃப் மாடு எடுத்தா 80 ரூபா. மீடியமா எடுத்தா ஒரு 80 ரூபாயில இருந்து 1, 1.20, 1.5, 2 அதுக்கு மதிப்பே இல்லை. ஹெச்எஃப் மாட்டு பொறுத்த அளவுக்கு மதிப்பு விலையில வந்து அது மதிப்பு கிடையாது. அதனால அது ஹை ரேட் முடி இருக்குது. எப்படி வேணுமோ நம்ம அப்படி எடுக்கலாம். சரிங்க. டாப்பான பிரீடு மாடு எல்லாமே இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஹை பிரீடு வேணுனாலும் எடுக்கலாம். பஞ்சாப் பிரீடு வேணுமா இல்லை இன்னும் ஹை பிரீடு வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணி தரலாம். வாங்கி கொடுக்கலாம் பண்ணையில. சரி, ஓகேங்க. சரி, ஓகேங்கண்ணா. ரொம்பவே சிறப்பாக காமிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது வேற பண்ணை இன்னொரு பண்ணை இருக்குது. அதுக்கு பாட அது ரொம்ப டைம் நெருங்கிக்கிச்சு. நமக்கு இன்னும் ரொம்ப நேரம் போகணும். இப்போதைக்கு இது எடுக்கிற முடியும் எடுப்போம். அப்புறமேட்டு அடுத்த பண்ணையை பார்ப்போம். இல்லைன்னா நம்ம சந்தையில் மாடு வாங்கி கொடுத்துருவோம். சரி, ஓகே. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேவைப்படுறங்க இடையில வந்ததாலும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இப்படி கேரண்டியாக பார்த்து மேயறது பிடிக்கிறதோ எல்லாம் தெளிவாக பார்த்து நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அதே இது இந்த வீட்டில் இருக்கிறதே பார்த்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஓகே, ரொம்ப நன்றிங்க.